ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். அங்குமிங்கும் வியாதிகள், நோய்களும், வறுமைகளும், வேதனைகளும் பரவி வந்தாலும், இழப்புகள் பரவி வந்தாலும், எங்களுக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்திலும் அனுகூலமான துணையாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். கடந்த பகல் இரவு முழுவதும் பாதுகாத்தீர். விபத்து, நாசமோசங்கள், கொலை நோய்கள் விலக்கி காத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கும். 91ஆம் சங்கீதத்தின்படி எங்களை பாதுகாத்தீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனாலும் கூட கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர் முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே, அதிகாலை என்னை தேடுகிறவனை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே நான் உண்மை தேட வந்திருக்கிறோம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தோடைய நீதியை தேடுங்கள், பிறகு இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் வந்து தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்ப துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் உபத்திரவத்தை பார்க்கவே பார்க்கிறேன். எங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறேன். நான் போகிற பாதையை நீர் அறிவீர். எங்கள் இழப்புகள், எங்கள் வியாதிகள், எங்கள் பலவீனங்கள், எங்கள் நோய்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கின்றன. உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதிருக்கிறவர் நீரா. எங்கள் கண்ணீரெல்லாம் துருத்திலே வைத்திருக்கிறேன்னு சொன்னவர். இப்பொழுது நம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். என் மனதிலே காணப்படுகிற எல்லா கேள்விகளுக்கும், எல்லா ஜெபங்களுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் பதில் உன் கரத்தில் இருக்கிறது. திருமணமாகாது, வேலை இல்லாது, குழந்தை இல்லாது, தேர்ச்சிக்காக காத்திருக்கவங்க, வேலைக்காக காத்திருக்கவங்க, உயர்வுக்காக காத்திருக்கிறவங்க, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் என்று காத்திருக்கிறவங்க, மருத்துவமனையில் இருக்கிறவங்க, மருத்துவ உதவி பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்க, சரீர குறைபாடுகள் இருக்கிறவங்க, சரும வியாதியில் இருக்கிறவங்க, இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், சீரண உறுப்புகள், கணையம் போன்றவைகள்
வேலை செய்யாமல் வேதனையோடு இருக்கிறவங்க, ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ்க்காக உடைய கரத்தில் நான் வைக்கிறேன்ப்பா. நீரே இப்பொழுதே குணமாக்குற கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரா. எங்கள் வறுமையுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவர். நீர் தான் வறுமையை போக்குற தேவன். வார்த்தையை அனுப்பி உடைய வாசலை திறந்து, ஆண்டவரே எங்கிருந்து கொடுப்பீங்கன்னு தெரியாது. காற்றை காண மாட்டீர்கள், மனையை காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகளிலே தண்ணீர் நிரம்பும் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்பி நிற்கிறோம். சிலர் காத்திருக்கிறாங்க, சிலர் கேள்வி எழுப்புறாங்க. இந்த தேவை எப்போது சந்திக்கப்படும், நீங்கள் சொன்னீங்களே இந்த வாக்கு நிறைவேறும், எப்பொழுது நிறைவேறும் என்று காத்திருக்கிறாங்க. இந்த வேதனையின் குரல் உமக்கு கேட்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுதே பதில் கொடுங்க, சாட்சியா நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலியா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். நேற்று நான் சொன்னல, அவருக்கு பின்னாடி 4000 பேர் வந்தாங்க. ஏன் வந்தாங்க? அதற்கு விடை இங்க பார்க்கலாம். வியாதிக்காரரிடத்திலே செய்த அற்புதங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட வியாதி நிமித்தம் படுக்கையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆறுதலான செய்தின்னா, நான் பரிதபிக்கிறேன். நேற்று சொன்னார்ல, இன்னைக்கு சொல்றாரு, அநேக வியாதிக்காரில் நான் உயிரோடு இருக்கும்போதும் சரி, இன்று வரைக்கும் நான் சுகமாக்கி வருகிறேன். இயற்கைக்கு மேலாக அல்லது மருத்துவருக்கு மேலாக, மருந்துகளுக்கு மேலாக நான் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறவர் நம்மத்தில் இருக்கிறார் என்பதை திரும்ப ஒரு விசை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவரை பீழ்ச்செல்கிறவர்களுக்கு நிச்சயம் சுகம், ஆரோக்கியம் உண்டு. இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷியரோடு கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தப்பிடுத்து வருகிறதைக் கண்டு பரிதபிக்கிறேன் என்று அங்கே சொன்னார். இங்கே பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடுகிறதுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இப்போதான் ஒரு முக்கியமான வசனம், நல்ல கவனிங்க. ஏற்கனவே இதை சொன்னது தான். பிலிப்பை பார்த்து கேட்குறாரு, திரளாக வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம், எங்கே கிடைக்கும், எந்த கடையில் கிடைக்கும், டவுனில் கிடைக்குமா, சிட்டியில் கிடைக்குமா, எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். 6ஆம் வசனம், தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். என்ன செய்ய போறாரு? அவங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு அனுப்ப போகிறார். அது தெரியும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெருக்க போகிறார். அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, நமக்கு தெரியாதாங்க. அங்க கூடியிருந்த ஜனங்களுக்கு தெரியாது, பிலிப்புக்கு தெரியாது, அந்திரேயாவுக்கு தெரியாது, அந்த சிறு பையனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் செய்ய போகிறது அவருக்கு மாத்திரமே தெரியும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் செய்ய போகிறது அவருக்கு மாத்திரம் தெரியும். அதை கொஞ்சம் மறைபொருளாகவே வைத்திருக்கிறார். சில நேரங்களில் சோதிக்கும்படி அதை மறைத்து வைத்திருக்கிறார். என்னிடத்துல பலர் கேள்வி கேட்குறாங்க, ஏன் நடக்கலை? நானே கேள்வி கேட்குறேன், ஏன் நடக்கலை? சில மறைப்பொருள்கள் நமக்கு தெரியாது. என்ன வைத்திருக்கிறார் என்று தெரியாது. வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் வருஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வாக்குத்தத்தம் இருக்கு. எப்படி நடக்கும், எந்த வகையில் நடக்கும் அப்படின்னு என்ன கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும், செய்ய போகிறது என்னதென்று அவருக்கு தெரியும். எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும்.
ஆனால் நம்மை சோதிக்கும்படி கொஞ்சம் நேரம், ரைட், சில பேருக்கு நாட்கள், சில பேருக்கு மாதங்கள், சில பேருக்கு வருஷங்கள். ஆனால் காத்திருக்க வேண்டும், முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். இங்க வாசிக்கிறேன், திரும்பி பாருங்க. தாம் செய்ய போகிறது அறிந்தும் அவனை சோதிக்கும்படி அப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. இங்கே கணக்கு போடுறான், பிளஸ் மைனஸ் இன்டூ. இத்தனை வருமானம் வந்தாலும், இந்த வீட்டை விற்றாலும் அல்லது இந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இது போதாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. என்னதான் இருந்தாலும் சரி, நமக்கு அறிவுக்கு எட்டாது. கணக்கு இல்லை. இது 1 + 1 2 கணக்கு இல்லை. 2 + 2 4 இல்லை, கணக்கே போட முடியாது. அவன் அதை கால்குலேட் பண்ணி பார்க்குறான். அதனால தான் நான் இப்படிலாம் ஒரு பிரசங்கத்தில் பண்ணியிருக்கிறேன், கால்குலேட்டிவ் மைண்டு என்று நான் சொன்னேன். அனலிட்டிக்கல் மைண்டு, கிவிங் ஹார்ட் என்று நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன். நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, அல்லது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, அல்லது இப்படி வரும் அப்படி வரும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா, அது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படியே பிளைண்டாக ஆண்டவரை நம்பணும். ஏன்னா தாம் செய்ய போகிறதை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். அதை நம்புறீங்களா? நான் அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? இவர்களை நான் வெறுமையாய் அனுப்ப எனக்கு விருப்பமில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்று அவர் நம்மை புரிந்து வைத்திருக்கிறார். ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன், அவர் புரிந்து வைத்திருக்கிறார். இப்போ நம்ம இப்படி பேசுறதுனால நிச்சயம் அவர் பரிதவிக்கிறார், கோபப்படல. ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, ஏன் ஆண்டவர் சுகம் கொடுக்கல, ஏன் திருமணம் நடத்தலை, ஏன் குழந்தை கிடைக்கல, இப்படிலாம் நம்ம கணக்கு போட்டு கேட்டு கொண்டிருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயம் கோபப்பட மாட்டார், நமக்காக பரிதவிப்பார். காரணம் என்னன்னா, நம்ம ஏழாமையில் அப்படி பேசுகிறோம், விரக்தியில் பேசுகிறோம், சோர்வில் நாம் பேசுகிறோம், விரக்தியில் நாம் பேசுகிறோம், அறிந்திருக்க. ஆனாலும் தாம் செய்ய போகிறதே என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே, தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்லவே அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. 100 பணம் இருந்தால் போதுமா? இப்போதான் வானம் திறக்க போகுது. ஒரு அம்மா திருநெல்வேலி நினைக்கிறேன், எப்பயோ ஒரு முறை தீர்க்க தரிசனமாக அவர்களுக்காக நான் ஜெபித்த பொழுது, டெலிஃபோனில் தான் ஜெபித்த பொழுது, அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு கடன் இருக்குது, இதெல்லாம் ப்ராஃபஸி தான். கடன் இருக்கிறது, ஆண்டவர் வானத்தின் வாசலை திறந்து உங்களுக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் வர்ஷிக்க பண்ணுவார் சொல்லி 8 மாதம் ஆச்சையா, இன்னும் வானம் திறக்கலை. அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, வானம் திறக்கலை, எப்படி வரும்னு எனக்கு தெரியல. நான் மாதந்தோறும் காத்திருக்கிறேன், நாட்கள் தோறும் காத்திருக்கிறேன், நேரந்தோறும் காத்திருக்கிறேன், எப்படி கடன் அடைப்பேன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் எனக்கு சொல்ல சொன்னால் நான் சொன்னேன். ஆனால் அவருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அதை நிறைவேற்றாமல் திரும்ப அவர் கொண்டு போக மாட்டார். அப்படி நிறைவேற்றோன்னா அவங்க அது இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, இது நிறைவேற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒன்று சொல்வேன்னா, ஒன்றுமே செய்ய வேணாம், சப்மிட் பண்ணிடலாம். அந்த ஒரு நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ செய்யுங்க, எப்போ செய்ய முடியுமோ அப்போ செய்யுங்க. என் நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, என் உபத்திரவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, என் வேதனையை அறிந்திருக்கிறீங்க. காலம் கடந்து கொண்டே கொண்டிருக்கிறேங்க, அது சோர்ந்து தான் போயிருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் எப்போ செய்ய விரும்புகிறீங்களோ அப்போ செய்யுங்க.
அப்பொழுது அவருடைய சீஷில் ஒருவனும் சீமன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்க அந்திரேயாக்கு ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன்கிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. அவைகள் எத்தனை ஜனங்களுக்கும் ஏமாத்துறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுல ஒரு சின்ன விசுவாசம் இருக்கு. கடுகளவு விசுவாசம். என்ன விசுவாசம்? அவங்க மன்னாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு பிறகு, அல்லது இயேசு கிறிஸ்து ஒரு 600 ஆண்டுகளுக்கு பிறகு தானே வந்தாரு. அதெல்லாம் மறந்துருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. மன்னாவை குறித்து கேள்விப்பட்டிருப்பாங்க. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருக்கு. அப்ப சொல்றான், எது ஆண்டவர் மல்டிப்ளை பண்ண முடியுமே. எலிசா அதை ஒரு தடவை செய்தார். எலியா 2 முறை எலியா ஒரு முறை அந்த கொஞ்சம் எண்ணெயை பெருக பண்ணினார். எலிசா எண்ணெயை பெருக பண்ணினார், அப்பங்களையும் பெருக பண்ணினார். நம்ம இன்னொரு முறை அதை பார்க்கலாம். அப்பங்களையும் அவர் பெருக பண்ணினார். எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா? நான் நாளைக்கு சொல்றேன். அது ஒருவேளை அவன் மனதுல இருந்ததுனால ஒரு சின்ன விசுவாசம். நான் நீ கேட்குறேன், உங்க கையில் என்ன இருக்கு? உங்க பையன் கையில் என்ன இருக்கு? இந்த 5, இந்த 2, 7, நான் சொன்னல 7வது மாதம், இந்த ஜோசியக்காரன் சொல்ற மாதிரி இருக்குதோ? அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு அற்புதம் செய்ய போகிறார் என்பதை மாத்திரம் நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு அந்த கிளிம்ஸ் கூட தெரியல. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு உள்ளங்கை மேகம் தோன்ற போகிறது என்பது மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 7வது முடிவில் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பிட்டு அது நடக்கும் பொழுது என்ன செய்ய போறீங்க? கர்த்தருக்கு என்ன திரும்ப செய்ய போறீங்க? இந்த கேள்வி அவர் கேட்டார்ல, உங்களை பார்த்து தான் கேட்கிறார், என்ன பார்த்து தான் கேட்கிறார். நான் கொடுத்தா நீ என்ன செய்வ? நீ ஒண்ணுமே இல்லாம என்கிட்ட கேட்கிற, நீ என்கிட்ட கொடுத்து கூட வைக்கல. உனக்கு இருக்கிற ஐடென்டிட்டியே கிறிஸ்தவன் என்பது ஐடென்டிட்டி தான். எனக்கு நீ காணிக்கை கொடுக்கல, சந்தா கொடுக்கல, எனக்கு நீ என்ன மிஷினரிகளுக்கு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஆனா கொடுக்காம நீ கேட்குற, எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குற. அப்பவே நம்ம உரிமையா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம், ஆண்டவரே நீங்க கொடுத்தா அதுல நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுக்குறேன். நீங்க இவ்வளவு கொடுத்தா ஒரு கோயிலை கட்டி கொடுக்குறேன். நீங்க இவ்வளவு கொடுத்தா ஒரு மிஷினரி தாங்குறேன். நீங்க இவ்வளவு பண்ணினீங்கன்னா நான் ஏழைகளுக்கு திருமணம் வைத்து செய்து தரேன். ஒரு மருத்துவ உதவி நான் பண்றேன். ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறேன். ஆண்டுடைய ராஜ்யத்திற்காக நான் என்னை கைகளை கொடுக்குறேன், விரிக்கிறேன். ஒரு முடிவு எடுங்க. கொஞ்சம் அந்த பிள்ளை வாழ்க்கையில அந்த பையன் மனப்பூர்வமா கொடுக்கிற ஒரு இருதயம் அவனுக்குள் இருந்தது. தனக்குன்னு வைத்துக் கொள்ளவில்லை, ஆண்டவருக்கு கொடுத்தான். முழுசா கொடுத்தான், 100% கொடுத்தான். அம்மா கொடுத்து அனுப்பிச்சது, எனக்கு பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்கு இது தேவை, கொடுத்து அனுப்பினான். அந்த ஹார்ட் நமக்கு இருக்கா? அந்த சின்ன பிள்ளை ஹார்ட் நம்பிக்கை நமக்கு இருக்கா? அந்த சின்ன பிள்ளை நினைச்சானா எனக்கு திரும்ப வானத்து அப்பங்கள் வரும்னு நினைச்சானா? இல்லை, போனது தான், திரும்ப வரப்போறது இல்லை, பட்டினி தான். அதுதான் யதார்த்தம். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? அதை வாங்கி அவர் நம் கைகளிலே வாங்கி அவர் நமக்கே கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எக்ஸோடஸ் 4 நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வீக் சண்டே தான் பேசினேன். அவர்கிட்ட வாங்கி நம்ம அவருக்கே திரும்பி கொடுக்கிறோம். அவர் கொடுக்கிற இடத்துல இருக்கிறார்.
எனவே அங்கே பாருங்க, அவர் ஜனங்களை உட்கார வைத்தார், ஆசீர்வதித்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார், பந்தி பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அப்படியே வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, இதுதான் அந்த வார்த்தை, திருப்தி அடைந்த பின்பு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். உங்களிடத்தில் ஒரு குறை இருக்கு, என்ன குறைய சொல்லட்டுமா? இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கல, அது முதல் குறை. ரெண்டாவது, அனாவசியமாக வேஸ்ட் பண்ணிட்டீங்க நிறைய. இதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஒன்றும் சேதமாக கொடுத்தாரு ஒரு காலத்தில், அதை சேதப்படுத்திட்டு திருப்பி நம்ம ஆண்டவர் கேள்வி கேட்டுக்கொண்டது. எனக்கு கொடுத்தாரு, நான் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கும்போது எனக்கு கொடுத்தாரு, ஹைதராபாத்தில் இருக்கும்போது எனக்கு கொடுத்தாரு, அதெல்லாம் சேதப்படுத்திட்டேன். அதனால தான் இப்போ நான் வருத்தப்படுறேன். சேதப்படுத்தாதபடிக்கு அதை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் சேர்த்து கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினாலே 12 கூடைகள் நிறைய நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே ஒரு உண்மை, இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அப்போட அந்த ஜனங்க அவரை கர்த்தரண்டு எடுத்துக்கொள்ள, தீர்க்கதரிசி என்று எடுத்துக்கொண்டாங்க. இதுதான் உலகம். நீங்கள் இயேசுவை கர்த்தர்ன்னு பார்க்குறீங்களா, தீர்க்கதரிசின்னு பார்க்குறீங்களா? இன்னும் நீங்கள் கர்த்தரையும் நானும் சரி, இன்னும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ள நிறைய சந்தேகம். ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவே, அவர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, அவர் கொடுக்குற இடத்துல இருக்காரா? இந்த சந்தேகம் தான் நமக்கு கிடைக்காமல் இருக்கு. 7வது மாதம், மீதம் எடுத்து வைங்க, ஒன்றும் சேதப்படுத்தா, மீதம் எடுத்து வைங்க. ரொம்ப அழகான ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். இனிமேலாவது ஒரு சேதம், நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணுவேன் சாதம்லாம். எனக்கு என்ன பண்ணுறது, அது சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் தான் சாதம் போடுவேன், ஆனாலும் சாப்பிட முடியாது, ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அப்படியே கை கழுவுவேன். எனக்கு தெரியும் அது தப்புன்னு தெரியும். அது ஏழை மக்கள்லாம் எவ்வளோ இல்லாமல் அது கொஞ்சமாக போட்டு சாப்பிட்ணும், அந்த எண்ணமே வர நான் மனசில் இது கொஞ்சம் தான் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அந்த கொஞ்சத்துலேயும் மீதும் இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், காசை வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நாசமாக செலவு பண்ணியிருக்கிறேன். ஃபோனை திறந்தாலே போதும், ஏதோ ஒரு பையிங் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் இம்பல்சிவ் பையிங்க, சம்திங் லைக் தட் சொல்லுவாங்க. ஏதாவது வாங்குவேன், 500 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபாய், 4000, 5000 கையில் கிடைச்சா போதும், ஏதாவது பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும். அவங்க எதிர்காலம் இருக்க யோசனையே கிடையாது. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நம்ம செய்ததெல்லாம் திருத்தி கொள்ள தான் இந்த காலம். ஆண்டவர் கேட்டார், ஏதாவது இருக்குதா அவங்ககிட்ட, ஐடியா இருக்கா, எங்கே கொள்ளலாம் அப்படின்லாம் கேட்டதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம மைண்டை டெஸ்ட் பண்ணதான். இப்போட கொடுக்குறாரு, கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு. அதான் சொல்கிறேன்ல, தாம் செய்ய போகிற என்ன அறிந்திருக்கிறார், அவர் தெரிந்திருக்கிறார். ஆனாலும் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ தெரியுமா? நான் என்ன வேஸ்ட் பண்ணணும் அதுதான் நீங்கள் செய்யணும். அதனால தான் இப்போவே உங்களை உஷார் பண்ணுறாரு. என்னென்ன செய்ய போகிறீங்க நீங்கள் எழுதுங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, அதன் பிறகு கடன் முடிஞ்ச பிறகு எடுத்து எவ்வளோ வைப்பீங்க, அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை எழுதுங்க. நிச்சயம் 7ஆம் மாதம் முடிவில் ஒரு பெரிய அற்புதத்தை காணவும் வேண்டாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கும். நீ பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், நீர் கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இப்போ மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, திருமணமாகாது இருக்கிற பிள்ளைகளுக்கு, குழந்தை இல்லாத இருக்கிற தம்பதியர்களுக்கு, வேலை இல்லாத இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, கல்லூரிக்காக காத்திருக்கிறவங்க, பாஸ் பண்ணணும், எஸ்லாம் அதுக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, கடனுக்காக அடைக்கணும் காத்திருக்கிற பிள்ளைங்க, பணம் இன்னைக்கு வேணும் ஆண்டவரை, என்ன செய்வேன்னு தெரியல, நிச்சயமாக ஆண்டவர் தருவார், நிச்சயமாக தருவார். தாம் செய்ய போகிறது என்னதென்று அறிந்திருக்க, என்ன தெரியுமா?
அவர் கொடுக்க போகிறார். வானத்தை திறக்க போகிறார், அப்பத்தை கொடுக்க போகிறார், மீதம் எடுக்க வைக்க போகிறார். அப்படி செய்ய போகிற கிருபை ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக.